ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் மினியேச்சர்லாம் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினியேச்சர் சுண்ணாம்பு பாக்ஸ் மாதிரி. இல்லை மேலே வந்து பிராஸில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிராஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில்வர் கலர் நல்லாயிருக்கும். மேலே இருக்க டிசைன் மட்டும் பிராஸில் வந்து கொடுத்துருக்காங்க லிட்டில் வந்து. இதோட கெப்பாசிட்டி வந்து சுண்ணாம்பு பாக்ஸுன்றதுனால ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். மினியேச்சர் ஐட்டமாக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு குமிழ் மூடி பாக்ஸு. பட் இது மூடி வந்து லிட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது கரெக்டான பீஸோட அந்த லிட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் லிட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேறு பீஸோட லெட்டு. அடுத்து இது வந்து ஒரு ஒயிட் பிரான்ஸில் நல்ல ஒரு குட்டி மினியேச்சர் சொம்பு. மினியேச்சர் ஐட்டமாக தான் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை ஷோபீஸாக வச்சுக்கலாம் நம்ம. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 இன்ச் பக்கம் வந்து ஹைட் வந்து இருக்கும். அடுத்து மெஷரிங் கப்பு. 2 குட்டி சைஸு. இது ஒன்று பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, ஒன்று வந்து 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். இதோட கெப்பாசிட்டியில் எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால எனக்கு கெப்பாசிட்டி தெரியல. பட் இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ்ன்னு சொல்லலாம். ஆளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி சைஸ் தான். அடுத்து இது ஒரு பிராஸ் கண்டெய்னர் தான். இது வந்து பவுடர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பவுடர் பாக்ஸ்னால் கொஞ்சம் பெருசு அகலமாக இருக்கும். இது பவுடர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. குட்டியாக பவுண்ட் பாக்ஸு. நம்ம ஏதாவது போட்டு வைக்க இல்லை வந்து ஏதாவது பெருங்காயம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் தான் வந்து இருக்கும். ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் பக்கமாக தான் ஹைட் வந்து இருக்கும். அடுத்து இது ஒரு பிரான்ஸ் சொம்பு. இதில் கீழே வந்து கால் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக திக்காகவே இருக்குது. சாலிட் பீஸ் கூட. நல்ல வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு. மினியேச்சர் மாதிரி இருக்காது. நல்ல ஹெவியாகவே இருக்குது. மினியேச்சர் பாட்டு தான் இதுவும் கூட. அடுத்து இது ஒயிட் பிராஸ் செம்பு. இது வந்து பார்க்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி கலர் தெரியலன்னு தெரியல. நல்ல கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பிரான்ஸுக்கும் ஒயிட் பிராஸுக்கும். இதோட கெப்பாசிட்டியுமே ஒரு 150 ml அந்த மாதிரி பிடிக்கும். 200. அடுத்ததாக இது ஒரு மினியேச்சர் பீஸ் தான். பட் டிசைன் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே சூப்பராக டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல திக்கான பீஸு, சாலிடாகவே இருக்கும். இது வந்து இந்த பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த பீசஸ் எல்லாம். நல்ல ஹெவி பீஸும் கூட. அடுத்ததாக இது ஒரு சுண்ணாம்பு பாக்ஸ் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும். நமக்கு பாக்ஸ் டைப்பில் இல்லாமல் உள்ளே வந்து பானை மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். உள்ளே அதுக்கு ஒரு லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சாலிட் பீஸ், நல்ல திக்காக இருக்கும். நல்ல ஒரு ஹெவியான பீஸும் கூட. அடுத்தது காது உருளி 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ml 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். சைடிஷ் பவுலாக வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை காய் கூட்டு அது மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோம். கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைஸில் வந்து இருக்கும். 2 பீஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஒரு முறி டம்ளர். இது பார்க்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நல்ல திக்கான பீஸு. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது வந்து ஒரு மினியேச்சர் பிரான்ஸ் பாட்டு தான். மினியேச்சர் குடம் அந்த மாதிரி சொல்லலாம். நல்ல ஒரு திக்கான பீஸ் தான். நம்ம பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க விளையாடுற ஐட்டமாக நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு குங்கும பாக்ஸு. இது வந்து பிரான்ஸ் தான். இதில் மேலே லிட்டில் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. பீகாக் டிசைன் வந்து இருக்குது. இது ஸ்க்ரூ டைப் தான். நம்ம கலட்டி மூடி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது ஒரு மூக்கு டம்ளர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து தண்ணி கோதி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலெலாம் நிறைய விழுகும். அந்த பெரிய வாய் இருக்கிறனால நிறைய சமையல் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி ஆயில் பாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கோ இல்லை ஏதாவது ஆற்றி குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு கங்காளம். இது வந்து இந்த கோமாதா டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து காப்பரும் கூட. அடுத்து இது ஒரு கூஜா. இது ஒரு முந்திரி கூஜா. இது ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ml 700 ml அந்த மாதிரி பிடிக்கும். நல்ல திக்காகவும் இருக்குது. உள்ளே வந்து கிளாஸ் இல்லை. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
மேக்ஸிமம் முந்திரி குஜால வந்து லிட்டு சாரி அந்த கிளாஸ் வர்றது ரேர் தான். ஏன்னா அது கப் டைப்பில் இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு லேம்ப்பு தான். ரொம்ப பழைய விளக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பாலிஷ் பண்ணி கூட அதே கலரில் தான் இருக்குது. ஸோ நல்ல பழைய விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு கப்ஸு. இதை டீ கப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டீ வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஊறுகாய், நெய் அதெல்லாம் வந்து சாப்பிட்ற பந்தியில் வந்து நம்ம போட்டு அதை சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கெலாம் நம்ம வந்து ஏதாவது காஃபி டீ குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நம்ம இப்போ பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு. இது ஒரு குட்டி காது உருளி தான். இது வந்து ஒரு 150-200 ml பிடிக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inch அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாலிடான பீஸு. உள்ள டின்னுமே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது புளி அது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ண அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு முறி கீ பாட்டு. நல்லா உங்களுக்கு சவுண்டு வந்து நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு சாலிடான பீஸ் தான். இது ஒரு கீ பாட்டுன்றதுனால ஒரு 300 to 400 ml நமக்கு கீ வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது பார்க்க வந்து ஒயின் கிளாஸ்க்கு மேலே ஒரு லட்டு போட்ட மாதிரி இருக்குது. நல்ல சாலிடான பீஸு, நல்லா திக்காகவே இருக்குது. அடுத்து ஒரு குட்டி குட்டி டம்ளர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இது வரி டம்ளர். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம் தான். எல்லா டம்ளருமே பிரான்ஸ் ஐட்டம் தான். அடுத்து இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி. ஒன்று வந்து குட்டியாக, ஒன்று வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 ml வரைக்கும் தாராளமாக பிடிக்கும். நல்ல சாலிடான பீஸு. இதுவுமே பிரான்ஸ் ஐட்டம் தான். நல்ல ஹெவியாக இருக்குது பீஸு. இது வந்து வரி டம்ளர் தான். கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்தது சந்தன கும்பா. இது நல்ல பெரிய சைஸு. இந்த கோவிலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்லேயும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான்லாம் வந்து ஸ்பூன் ஹோல்டராக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பீசஸ்லாம் நம்ம அந்த மாதிரி பர்பஸ்க்கு கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ஒயிட் பிராஸ் பாக்ஸ் தான். பட் கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல இந்த அளவு கலர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து பிளாக்காக இருந்தது. இதில் டிசைன் நல்லா போட்டிருக்காங்க. இது வந்து ஏதாவது வெத்தலை அந்த மாதிரி வைக்க யூஸ் பண்ணலாம். இல்லை கேஷ் பாக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து குட்டி குட்டி பிளேட்ஸு. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை லிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 inch வந்து டயா வந்து வந்துடும். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம். இது வந்து ஒரு பிரான்ஸ் பிளேட்டு. இது வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 2 பவுலு. இது நம்ம ஏதாவது மாவு பிசைய இல்லை காய் வாஷ் பண்ணிக்கிற அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து முறி பிளேட்டு. இது வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். டின்னர் பிளேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் சைஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப திக்காக இருக்குது. முறின்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது இந்த பீஸு. பட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது சம்படம் ஐட்டம் தான். இது வந்து ஒரு 5 பீஸ் செட்டு. இதில் எல்லாமே டின்னும் வந்து இருக்குது. உள்ளே வந்து டின் இருக்குது. அதே மாதிரி அன்யூஸ்டு ஐட்டம்ன்றதுனால நம்ம தாராளமாக எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 liters அந்த மாதிரி பிடிக்கும். நல்லா ஒரு 3.5 liters 5 kg வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். சிறுசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 grams அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நெளிஞ்சு போகும் அந்த மாதிரி இல்லை, நல்லா திக்காகவே இருக்குது. அடுத்த ஒரு பொங்கல் பாட் மாதிரி. இது பிராஸு. நம்ம அரிசி சாதம் வடிக்கிறதுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 liters அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு காது உருளி. இதோட கெப்பாசிட்டி 1.2 liters வந்து பிடிக்கும். நம்ம ரசம் வைக்கிற சொம்பா வந்து யூஸ் பண்ணலாம். ரச சொம்பா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு திக்கான பீஸு. இதை வந்து பொங்கல் பாட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பணியாரக்கல் தான். இது ரொம்ப வந்து ஒரு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய பணியாரக்கல். 2 பக்கம் வந்து ஹேண்டில் வந்து இருக்கும். இதை இப்போ கேஸ் ஸ்டவ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் கேஸ் ஸ்டவ்வில் கீழே வந்து குழியாக தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாலாம் வராது. அப்போ அடுப்பில் யூஸ் பண்ணுறதுனால அப்போ டைப் தான் வந்து நமக்கு கிடைக்கும்.
இது வந்து இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் தான் அந்த பணியாரக்கல். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா 2 kg வெயிட் வந்து இருக்குது. டயா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 inch பக்கம் வரும். நீங்கள் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்ல திக்கான பீஸு, நல்ல கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் பிரான்ஸ் ஐட்டம் தான். அடுத்தது பிரான்ஸில் வந்து வாட்டர் பாட்டில், இது நல்ல பெரிய சைஸு 1.7 liters, அதாவது 2 liters பக்கம் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். இதுக்கு 2 லிட்டு வந்துடும். மேலே இருக்கிறது டம்ளர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு குட்டியாக ஒரு லிட்டு வரும். இது வாட்டர் பாட்டிலாக அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஃப்ளாஸ்க்காவோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சூடெல்லாம் தாங்காது. பட் நம்ம ஏதாவது காஃபி டீ நம்ம ஊற்றி வைக்கினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூஜா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது ஒரு 7 kg அந்த மாதிரி கெப்பாசிட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேரல் ஷேப்பில் இருக்குது. டின்னு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்ட் ஐட்டம் தான். உங்களுக்கு வெயிட்டே வந்து 2 kgக்கு மேலே வந்து வெயிட் வந்து வந்துடும். நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 7 kg வரைக்கும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.